இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு ஃப்ரை. ரொம்ப அப்படியே சொதன்னு கிரேவியாக இல்லாமல் நண்டு அப்படியே பெரட்டின மாதிரி வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத காட்ட போகிறேன். இந்த வெயில் நேரத்தில் நண்டான்னு நினைக்காதீங்க. ஆமாம், வெயில் நேரத்தில் நண்டு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சூடு தான். ஆனாலும் இதனுடைய ருசி உங்களை சாப்பிட தூண்டும். அப்படியாக நான் உங்களுக்கு அதை சமைச்சு காட்ட போகிறேன். அவ்வளோ ஒரு ருசியான நண்டு கிரேவி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக உங்கள் வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. அடுப்பை பற்ற வச்சுருவோம், கடாயை வச்சுருவோம், கடாய் சூடாகட்டும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொறி விட்டு 2 கொத்து கருவேப்பிலை. சீ ஃபுட் எது பண்ணாலும் பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் எதுவும் பண்ணாது. சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடியாக சாப் பண்ணி அதை சேர்த்து நல்லா வெங்காயம் பூண்டு பொன்னிறமாக வதங்கிருச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துறேன். நண்டுக்கு தக்காளி சேர்க்காமையே செய்யலாம். நான் கொஞ்சம் தொக்கு லேசாக சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். இந்த செமி கிரேவி, தொக்கு, வறுவல் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் எப்பயும் நீங்கள் சேர்க்குறதுல பாதி உப்பு தான் சேர்க்கணும். இப்போ இது ஒரு 5 பேருக்கு தான், ஆனாலும் நான் ஒரு 2.5 3 கிராம் உப்பு தான் சேர்க்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நிறைய இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். ஸோ பேஸ் மசாலா இல்லைன்னா உப்பு கம்மியாக சேருங்க. நல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறீங்கன்னா 1 கிராம் உப்பு ஒரு ஆளுக்கு சேர்த்துங்க. மஞ்சள் தூள் ஒரு 2-3 சிட்டிகை, தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் நல்லா கலந்துக்கிறங்க. குழம்பு மிளகாய் தூள் இங்கே இருக்குது, 2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். ஒரு சின்ன சைஸ் புளி, இதே வெங்காயம் தக்காளியே கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி. நண்டில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அப்போ தான் அலசிட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் அலசணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அலசி வச்சிக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் போயிடும். தேவைப்படுதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 10 பேருக்குமே சேர்த்து நான் ஒரு 200 ml தான் தரேன் தண்ணி. இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விடலாம். நண்டு வாசம் நல்லா கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நண்டோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நல்லா தட்டின மிளகு. நண்டு தயார். நல்ல சாதத்தோட இந்த லேசாக தான் பிணைஞ்சு சாப்பிட முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு காரமாக இருக்கும். சரியா? நல்லா கார சரமாக இருந்தால் தாங்க நண்டு சாப்பிடுமா. கம்மனு நண்டு வாசம் மூக்கில் ஏறுது. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அருமை, அருமையாக இருக்குது. நண்டு சாப்பிட தெரியாது, முழுங்கக்கூடாது, நல்லா மென்று துப்பி சூப்பராக இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.